வணக்கம். எம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். அந்தமானில் செல்லுலர் சிறையை பார்வையிட்டார் குடியரசு துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன். சாவர்கர் உள்ளிட்ட விடுதலை போராட்ட வீரர்களின் நினைவிடத்தில் மரியாதை. புதுச்சேரி காவல் படைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ண கொடி வழங்கினார் மத்திய அமைச்சர் அமித்ஷா. காவல் படையின் கடின உழைப்பு, துணிச்சல், தொண்டு, அர்ப்பணிப்பு ஆகியவற்றால் கிடைத்துள்ளதாக பெருமிதம். திமுக தலைவர் குடும்பத்தை காக்க தமிழக நலனை பாஜகவிடம் அடகு வைப்பதாக அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. ஆட்சியில் இருந்தபோது எடுத்த முடிவுக்கும் இல்லாத போது எடுக்கும் முடிவுக்கும் முரண்பாடு உள்ளதை சுட்டிக்காட்டல். மேகமலை வருச நாடு மலைப்பகுதி மக்களை அங்கிருந்து வெளியேற்றும் முடிவை கைவிட வேண்டும். தமிழ்நாடு அரசிற்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தல். பெரிய கோவில்களில் மொபைல் போன் பாதுகாக்கும் கவுண்டர்கள் அமைக்க உத்தரவு. கோவிலுக்குள் செல்போன்கள் எடுத்து செல்வது தடுக்கப்படும் என அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அறிவிப்பு. பசிபிக் பெருங்கடலில் உருவான டால்பின் புயல் இன்றிரவு சீனாவின் கிழக்கு கடற்கரையை தாக்கும் என கணிப்பு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஷாங்காய் நகரின் துறைமுக மூடல். கப்பல் பாதுகாப்பாக நிறுத்தம். தொகுதி மறுவரையறை திட்டத்தை அமல்படுத்த மத்திய அரசு மீண்டும் முயற்சி. காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகளை காணலாம். அந்தமான் நிக்கோபர் தீவுகளுக்கு சுற்றுப்பயணமாக சென்றுள்ள குடியரசு துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன் அங்குள்ள சிறையை பார்வையிட்டதுடன் விடுதலை போராட்ட வீரர்களின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார். குடியரசு துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன் அரசுமுறை பயணமாக அந்தமான் நிக்கோபர் தீவுகளுக்கு சுற்றுப்பயணமாக சென்றுள்ளார். அவர் போர்ட் பிளேரில் உள்ள செல்லுலார் சிறைச்சாலையை பார்வையிட்டார். ஆங்கிலேயர் காலத்தில் விடுதலை போராட்ட தலைவர்களை கைது செய்து கப்பலில் கொண்டு வந்து இங்குதான் சிறை வைத்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த சிறைச்சாலையில் விடுதலை போராட்ட வீரர் விநாயக தாமோதர் சாவர்கர் சிறை வைக்கப்பட்டிருந்த அறையை ராதாகிருஷ்ணன் பார்வையிட்டார். அவர் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். அங்குள்ள விடுதலை தீப தூணிலும் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். விடுதலை நாளையொட்டி வீட்டிற்கு வீடு மூவர்ண கொடி என்ற முழக்கத்தின்படி அந்தமான் தீவில் உள்ள ஸ்ரீ விஜயபுரத்தில் இந்திய தேசிய கொடியை ராதாகிருஷ்ணன் ஏற்றி வைத்தார். விழாவையொட்டி நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளையும் ராதாகிருஷ்ணன் பார்வையிட்டார். புதுச்சேரி காவல் படைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ண கொடியை வழங்கிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, இது கடின உழைப்பு, துணிச்சல், தொண்டு, அர்ப்பணிப்பு ஆகியவற்றால் கிடைத்துள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரி காவல்துறையினருக்கு குடியரசுத் தலைவரின் வண்ண கொடி வழங்கும் விழா கோரிமேட்டில் உள்ள ஆயுத காவல் படை மைதானத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திறந்த ஜீப்பில் வந்து காவலர்களின் அணிவகுப்பை பார்வையிட்டார். காவலர்களின் மரியாதையை ஏற்றுக்கொண்டார். புதுச்சேரி காவல் படையினரின் இசை முழக்கத்துடன் கூடிய அணிவகுப்பை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பார்வையிட்டார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குடியரசுத் தலைவரின் வண்ண கொடியை புதுச்சேரி காவல்துறை இயக்குநரிடம் வழங்கினார். விழாவில் உரையாற்றிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, புதுச்சேரி தென்னிந்தியாவின் ஆன்மீக பண்பாட்டு உணர்வின் துடிப்பான அடையாளமாக விளங்குவதாக தெரிவித்தார். கட்டுக்கோப்பான புதுச்சேரி காவல் படை குடியரசுத் தலைவரின் வண்ண கொடியை பெற்றது வரலாற்று சிறப்புமிக்க பெருமிதமான தருணம் என்று குறிப்பிட்டார். 5000 பேர் கொண்ட புதுச்சேரி காவல் படை இந்த மண்டலத்தின் உள்நாட்டு பாதுகாப்புக்கும் மதிப்புக்கும் காவலராக இருப்பதுடன் இதன் ஆன்மீக பாரம்பரியத்தையும் உயர்த்தி பிடிப்பதாக தெரிவித்தார். வண்ண கொடி பெற்றது ஒரு அலுவலக உத்தரவு அல்லது கோப்பு வழியாக கிடைப்பதில்லை என்றும், கடின உழைப்பு, துணிச்சல், தொண்டு, அர்ப்பணிப்பு ஆகியவற்றால் கிடைப்பது என்று அமித்ஷா தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் தங்கள் குடும்பத்தை காப்பாற்ற ஒட்டுமொத்த தமிழக நலனையும் பாஜகவிடம் அடகு வைக்க பார்ப்பதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அரசியல் காரணங்களுக்காகவே மத்திய அரசு தற்போது தொகுதி மறுவரையறை மசோதா கொண்டு வந்ததாக தெரிவித்தார். இதன் மூலம் மக்கள் தொகை அடிப்படையில் தமிழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதிகள் குறைய வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார்.
இந்த காலகட்டத்தில் தேவையில்லாமல் தொகுதி மறுவரையறை கொண்டு வருவதாகவும் இது சிறுபான்மை மக்களை ஒதுக்கும் செயலாகும் எனவும் குற்றம் சாட்டினார். எனவே தமிழகத்தின் உரிமைகளை காக்க அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த மசோதா எதிர்க்க வேண்டும் என்று கூறினார். திமுக ஏற்கனவே பாஜகவோடு கைகோர்த்து தொகுதி மறுவரைவு மசோதாவிற்கு ஆதரவாக வெளிநடப்பு வாக்குறுதி கொடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளதாக தெரிவித்தார். இது தமிழகத்திற்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே செய்யும் மிக பெரிய துரோகமாக இருக்கும் என்று கூறினார். திமுக ஆட்சியில் இருந்தபோது எடுத்த முடிவுக்கும் இல்லாத போது எடுக்கும் முடிவுக்கும் முரண்பாடு உள்ளதை அமைச்சர் நிர்மல்குமார் சுட்டிக்காட்டினார். ஏற்கனவே ஏப்ரல் மாதம் அனைவரும் சேர்ந்து அனைவரும் சேர்ந்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார்கள். அந்த தீர்மானத்தின்படி அவர்கள் எதிர்க்கிறார் என்றால், திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கிறார் என்றால் மொத்தமாக இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். இதற்கு இந்த மசோதாவுக்கு பாராளுமன்றத்திலே அவர்கள் எதிர்த்து வாக்களிக்க வேண்டும். அது இல்லாமல் இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவர்கள் வெளிநடப்பு செய்ய போவதாக தகவல்கள் வருகிறது. அது தமிழகத்துக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கே திமுக செய்ய மிகப்பெரிய துரோகமா இருக்கும். மேகமலை வருசநாடு வன கிராம மக்களை வெளியேற்றும் முடிவை தமிழக அரசு கைவிட வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது சமூக வலைதள பக்கத்தில் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் தேனி மாவட்டம் தும்பங்குண்டு, மேகமலை உள்ளிட்ட 98 மலை கிராமங்களில் பல தலைமுறையாக வசித்து வருபவர்களை வெளியேற்ற முயல்வது மிகுந்த வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். பன்மடங்கு அறிவியல் வளர்ச்சி ஏற்பட்டுள்ள நவீன உலகத்தை புறக்கணித்துவிட்டு இன்றளவும் இயற்கையோடு இயற்கையாக வாழ்கின்ற அப்பெருங்குடி மக்கள் போற்றுதலுக்குரியவர்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். மலை காடுகளை பாதுகாக்க வேண்டும் என்ற உண்மையான அக்கறை இருக்குமாயின் காடுகளில் முறைகேடாக மரங்கள் வெட்டப்பட்டு டன் கணக்கில் கடத்தப்படுவதை தடுத்து நிறுத்த தீவிர நடவடிக்கை எடுப்பதே சரியானதாக இருக்கும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாடு அரசு 2006ஆம் ஆண்டு வன உரிமம் சட்டத்தின்படி வன கிராம மக்களுக்கு உடனடியாக வீட்டுமனை பட்டா வழங்குவதோடு மலை கிராமங்களை விட்டு மக்களை வெளியேற்றும் முடிவை கைவிட வேண்டும் என்று சீமான் வலியுறுத்தியுள்ளார். செப்டம்பர் 1ஆம் தேதிக்குள் முதல்நிலை கோவில்கள் அனைத்திலும் மொபைல் கவுண்டர்கள் அமைக்க உத்தரவிட்டுள்ளதாக இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் திருவரங்கத்தில் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பிரச்சினைக்குரிய கோவில் அனைத்தும் அறக்கட்டளையின் கீழ் அல்லது அந்த அறக்கட்டளையை நிர்வகிக்கும் ஆட்களின் பெயர்களில் இருக்கக்கூடிய நிலங்களாக உள்ளதாக குறிப்பிட்டார். அதிக இடங்களில் முறைகேடான பத்திரப்பதிவுகளில் சில பேர் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினார். இந்த விவகாரங்கள் குறித்து தங்களுக்கு தகவல் தெரிந்தவுடன் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். கடந்த கால ஆட்சியில் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் அறக்கட்டளைக்கு சொந்தமான ஓரிடத்தை தனிநபர்கள் பெயர் மாற்றம் செய்துள்ளனர் என்றும் இது குறித்து கடந்த 5 ஆண்டுகளாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தெரிவித்தார். செப்டம்பர் 1ஆம் தேதிக்குள் முதல்நிலை கோவில்கள் அனைத்திலும் மொபைல் கவுண்டர்கள் அமைக்க உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் பொதுமக்கள் கோவிலுக்குள் மொபைல் போன்கள் எடுத்து செல்வது தடுத்து நிறுத்தப்படும் என்று கூறினார். ஏற்கனவே இருக்கக்கூடிய திருப்பணிகள் எல்லாமே நம்ம விரைவுபடுத்தி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதை தவிர வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் நம்முடைய அறிவிப்புகள் வெளியாகும். எத்தனை கோயில்களை நம்ம திருப்பணிகள் செய்ய போறோம், எவ்வளவு கும்பாபிஷேகங்கள் செய்ய போறோம், எத்தனை கோயில்கள் முழுமையாக சிதிலமடைந்த நிலைகளில் தமிழ்நாட்டில் இருக்கு, அது எத்தனை கோயில்கள் நம்ம எடுத்து செய்ய போறோம், பார்ஷியலா சிதிலமடைந்திருக்க கோயில்கள் எத்தனை கோயில் நம்ம எடுக்க போறோம், எவ்வளவு குளங்களை சீரமைக்க போறோம், எவ்வளவு தேர்களை நம்ம சீரமைக்க போறோம், அத்தனையும் வருகின்ற மானிய கோரிக்கை என்பது அறிவிப்பாக வெளியிடப்படும். பசிபிக் பெருங்கடலில் உருவான டால்பின் புயல் சீனாவின் கிழக்கு கடற்கரையை தாக்கும் என கணிக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக துறைமுகங்கள் மூடப்பட்டுள்ளனர். பசிபிக் பெருங்கடலில் உருவான டால்பின் புயல் ஜப்பானின் ஒக்னிவா நகரை கடுமையாக தாக்கியது. அங்குள்ள புயலின் தாக்கத்தால் 50,000 கட்டிடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. புயலால் கூரைகள் பெயர்ந்ததில் 6 பேர் காயமடைந்தனர். ஜப்பானை கடந்த டால்பின் புயல் இன்றிரவு சீனாவின் கிழக்கு கடற்கரையில் கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. மணிக்கு 100 மைல் வேகத்தில் புயல் கரையை கடக்கும் போது ஜியாங் மாகாணத்தில் 50 சென்டிமீட்டர் அளவுக்கு கனமழை பொழியும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஷாங்காயின் யாங்ஷான் துறைமுகத்தில் 500 கப்பல்கள் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டுள்ளனர்.
தொகுதி மறுவரையறை திட்டத்தை அமல்படுத்த மத்திய அரசு மீண்டும் முயற்சி செய்வதாக காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை புளியந்தோப்பில் நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு கொண்டுவரவுள்ள தொகுதி மறுவரையறையை எதிர்த்து மேற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் கோபி தலைமையில் அமைதி பேரணி நடைபெற்றது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் கலந்து கொண்டு பேரணியை துவக்கி வைத்தார். பேரணியில் மத்திய அரசிற்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டன. தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது கடந்த ஏப்ரல் மாதம் தொகுதி மறுவரையறை திட்டத்தை அமல்படுத்த மத்திய அரசு முயற்சி செய்வதாகவும் அது தோல்வியடைந்த நிலையில் மீண்டும் இத்திட்டத்தை கையில் எடுத்துள்ளது கண்டிக்கத்தக்கது என்றும் தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கூறிய கருத்து குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், யாரையும் திருப்திப்படுத்துவதற்காகவோ இந்த கூட்டம் கூட்டவில்லை, தமிழக மக்களின் நலனில் அக்கறை கொண்டு கூட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதேபோன்று முன்னாள் சபாநாயகர் அப்பாவு எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள கருத்து குறித்து கேள்விக்கு, இது யாரையும் உயர்த்தியோ அல்லது தாழ்த்தியோ பேசுவதற்காக கூட்டப்பட்ட கூட்டம் அல்ல, மக்கள் நலனில் அக்கறையுடன் கூட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இது சம்பந்தமாக நேற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் அனைத்து கட்சி எம்பிகளையும் தமிழக எல்லாரையும் லோக்சபாவும் ராஜ்யசபா இரு அவைகளில் எம்பிகளையும் கலந்தாய்வு நடந்தது. இதுல உட்பட்டமாக நாங்கள் முடிவு எடுத்துள்ளது, தீர்வு நிலையில் வரக்கூடாது. இதே தொகுதிகளும் நம்மளுடைய தமிழக தொகுதி 39 அப்படியே இருக்க வேண்டும், அந்த சதவீதங்களும் அப்படியே இருக்க வேண்டும். அதே போல மாற்றம் வரக்கூடாது. இதுலதான் இந்த நிலைப்பாடு. நசரத்பேட்டை அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் புதிதாக கட்டப்பட்ட 6 வகுப்பறை கட்டிடங்களை அமைச்சர் தென்னரசு திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் நசரத்பேட்டை அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் தனியார் நிறுவனம் சார்பில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட 6 வகுப்பறை கட்டிடங்களின் திறப்பு விழா மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா தலைமையில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் தென்னரசு கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். தொடர்ந்து பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு தனியார் நிறுவனத்தினர் பிரத்யேக குடைகளை வழங்கினர். மேலும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்த மாணவிக்கு அமைச்சர் தென்னரசு பரிசு வழங்கினார். இந்நிகழ்வில் தனியார் நிறுவன தலைவர் நரசிம்மன், மாவட்ட கல்வி அலுவலர்கள் காந்திராஜன், எழில், பள்ளி தலைமை ஆசிரியர் விஜயலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரத்தில் பொதுமக்களின் கோரிக்கைகளை ஏற்று 3 புதிய பேருந்து சேவைகளை அமைச்சர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். காஞ்சிபுரம் விசார் முதல் காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் வரை, முத்தியால்பேட்டை முதல் புதிய ரயில் நிலையம் வரை மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முதல் புதிய ரயில் நிலையம் வரை என 3 புதிய பேருந்து சேவைகளின் தொடக்க விழா மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா தலைமையில் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் தென்னரசு, ரஞ்சித்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு 3 புதிய பேருந்து சேவைகளை தொடங்கி வைத்தனர். அப்போது அமைச்சர் ஒருவர் பேருந்தை ஓட்டி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்நிகழ்வில் காஞ்சிபுரம் மண்டல பொது மேலாளர் ரவி, துணை மேலாளர் ஸ்ரீதர், ஊராட்சி மன்ற தலைவர் பேபி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொகுதி மறுவரையறை குறித்து ராசாவுக்கு எதுவுமே தெரியவில்லை என்று நினைப்பதாக அமைச்சர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கலில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தொகுதி மறுவரையறை தொடர்பான மசோதா வரவிருக்கும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கொண்டுவரப்பட வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். மேலும் தொகுதி மறுவரையறை குறித்து ராசாவிற்கு எதுவும் தெரியவில்லை என்று நினைக்கிறேன், அதனால்தான் அவர் அப்படி பேசியுள்ளதாக விமர்சித்துள்ளார். அந்த மசோதா தாக்கல் செய்த பிறகு யார் யாரு அந்த மசோதாவுக்கு ஆதரவா வாக்களிக்க போறாங்க, யார் யாரு வெளியே போறாங்க, யார் யாரு வாக்களிக்காம இருக்காங்கன்னு அப்பதான் தெரியும். அப்படி ஒருவேளை இப்ப 3ல் 2 பங்கு ஏற்கனவே கிடைக்கணும். ஆனா ஏற்கனவே ஏப்ரல் மாசம் 12ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல இந்த மசோதா கொண்டு அங்க தோற்கடிக்கப்பட்டிருக்கு. திரும்பி இப்ப கொண்டு வரதா சொன்னாங்க. அப்ப கிட்டத்தட்ட இதுல அந்த கோரம் தேவையானோம்னா இன்னும் ஒரு 38 பாராளுமன்ற உறுப்பினர் தேவை இருக்கு. பொன்னேரி அருகே கோவில் திருவிழாவின் போது பேனர் வைப்பதில் தாவேகா இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் காயமடைந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் ரவியை முற்றுகையிட்டதால் மருத்துவமனையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் ஆடி மாதத்தை முன்னிட்டு தீமிதி திருவிழா நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு அரசியல் கட்சியினர், கிராம மக்கள் என பல தரப்பினர் பேனர்களை வைத்துள்ளனர்.
இந்நிலையில் அப்போது அங்கு வந்த தாவேகா திருவள்ளூர் வடக்கு மாவட்ட இணைச் செயலாளர் சிலம்பரசன் தலைமையிலான குழுவினர் தகராறில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாவட்ட இணைச் செயலாளர் சிலம்பரசன், நகர செயலாளர் கோபி உள்ளிட்டோர் மீது பொன்னேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இதனிடையே அனுமதியின்றி வெளியூரைச் சேர்ந்த நபர்கள் பேனர் வைத்ததாகவும் அவர்களை தட்டி கேட்டபோது தகராறு எழுந்ததாக ஆலய நிர்வாகிகள் தரப்பிலும் பொன்னேரி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இரு தரப்பினர் அளித்த புகார்கள் மீது பொன்னேரி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே பொன்னேரி அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற தாய்ப்பால் வார விழாவில் பங்கேற்க வந்த பொன்னேரி தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினர் ரவியை பாதிக்கப்பட்ட தரப்பினர் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது மருத்துவமனையில் எந்த பிரச்சனையும் வேண்டாம், தனது அலுவலகத்திற்கு பேசி தீர்த்து கொள்ளலாம் என அவர்களிடம் கூறி சட்டமன்ற உறுப்பினர் அங்கிருந்து நழுவி சென்றார். தாவேகா நிர்வாகிகள் இரு தரப்பினர் இடையே ஏற்பட்ட கைகலப்பு அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சோளிங்கர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கோலத்தம்மன் கோவிலில் ஆடி விழாவையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கோலத்தம்மன் கோவில் ஆடி பெருவிழாவையொட்டி பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்தான ஆலோசனை கூட்டம் வட்டாட்சியர் முரளி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர், சுகாதாரம், மின்விளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்துவது குறித்தும், போக்குவரத்தை சீரமைப்பது, வாகன நிறுத்தும் இடங்களை ஒதுக்குவது குறித்தும், பக்தர்கள் அதிக அளவில் கூடும் இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் அமைத்து காவல்துறையினர் மூலம் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்வது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. மேலும் விழாவையொட்டி டிஜிட்டல் பேனர்கள் வைக்கக்கூடாது என்றும், சுவாமி ஊர்வலத்துடன் வரும் பேண்ட் வாத்திய குழுவினருக்கு சோளிங்கர் நகராட்சி அலுவலகம் வரை மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்றும், அதற்கு மேல் பேண்ட் வாத்தியங்களுடன் செல்லக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டது. இதில் மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் பொன்னுசாமி, சோளிங்கர் நகராட்சி ஆணையர் பொறுப்பு ஆனந்தன் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். எட்டயபுரத்தில் நடைபெற்ற போதைப்பொருள் மற்றும் புகையிலை தடுப்பு விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் போதைப்பொருள் மற்றும் புகையிலை தடுப்பு விழிப்புணர்வு பேரணி காவல்துறை சார்பில் நடைபெற்றது. இதில் காவல் துணை கண்காணிப்பாளர் சுந்தரபாண்டியன் கலந்து கொண்டு பேரணியை தொடங்கி வைத்தார். பேரணியில் ஏராளமான பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு போதைப் பொருளை தவிர்ப்போம், போதையில்லா தமிழகத்தை உருவாக்கும் என்ற பதாகை ஏந்தி முக்கிய வீதிகள் வழியாக சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்நிகழ்வில் பள்ளி ஆசிரியர்கள், அரசு அலுவலர்கள், காவல்துறையினர் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஓமலூரில் நடைபெற்ற ஹேலோ இந்தியா அம்சிதா சாஃப்ட் டென்னிஸ் போட்டியில் ஏராளமான மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் ஹேலோ இந்தியா அஸ்மிதா சாஃப்ட் டென்னிஸ் போட்டி இந்திய விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் நடைபெற்றது. இதில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டனர். இதில் திறமையை வெளிப்படுத்திய சிறந்த மாணவிகள் மாவட்ட மற்றும் மாநில அளவிலான அணிகளுக்கு தேர்வு செய்யப்படுவார்கள் என சேலம் மாவட்ட சாஃப்ட் டென்னிஸ் சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர். பேரா ஊரணியில் உள்ள அரசு மருத்துவமனையில் உலக தாய்ப்பால் வார விழா நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் பேரா ஊரணியில் உள்ள அரசு மருத்துவமனையில் உலக தாய்ப்பால் வார விழா லயன் சங்கம் சார்பில் நடைபெற்றது. லயன் சங்கத்தின் தலைவர் ராஜா தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் தாய்மார்களுக்கு தாய்ப்பால் ஊட்டுதலின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தொடர்ந்து 20க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு 10,000 ரூபாய் மதிப்பிலான ஊட்டச்சத்து பரிசு தொகுப்புகளை வழங்கினர். இந்நிகழ்வில் லயன் சங்கத்தின் நிர்வாகிகள் காந்தி, சுப்பையன், தமிழ்ச்செல்வன், ராமமூர்த்தி, மருத்துவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருவாரூர் அருகே ரயில்வே மேம்பால பணிக்காக தனியார் இடத்திலிருந்து அனுமதியின்றி மண் திருடும் நபர்கள் மீது அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் சிங்காலஞ்சேரி பகுதியில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணிகள் ஆமை வேகத்தில் நடந்து வருகின்றன. இது குறித்து தேவகண்டநல்லூர் பகுதி மக்கள் பேசிய போது,
தங்கள் பகுதியில் ரயில்வே மேம்பாலம் அமைப்பது தேவையான ஒன்றாக இருந்தாலும் அதற்காக தனியாருக்கு சொந்தமான இடத்தில் யாரிடமும் அனுமதி கேட்காமல் திருட்டுத்தனமாக 500க்கும் மேற்பட்ட லாரிகளை பயன்படுத்தி மண்ணை திருடி ரயில்வே மேம்பால பணிக்கு பயன்படுத்துவது எந்த விதத்தில் நியாயம் என்று கேள்வி எழுப்பினர். இந்த மண் திருட்டு சம்பவம் தொடர்பாக கனிம வளத்துறை அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினர். தங்களுக்கு முறையான நீதி வேண்டும் என அப்பகுதி மக்கள் வேதனையுடன் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கம் அருகே ஊருக்குள் சுற்றி திரிந்த மலைப்பாம்பை பிடித்து சென்ற வனத்துறையினருக்கு பொதுமக்கள் தங்களுடைய பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே நரசிங்கநல்லூரைச் சேர்ந்த மாணவர்கள் வாசுதேவன்பட்டி பகுதிக்கு சென்று கல்வி கற்க வேண்டிய சூழல் நிலவி வருகிறது. இந்நிலையில் வழக்கம் போல் பள்ளிக்கு சென்ற மாணவர்கள் மலைப்பாம்பு ஒன்றை கண்டு அதிர்ச்சியடைந்து இது குறித்து தங்களது பெற்றோரிடம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக பெற்றோர்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் மலைப்பாம்பை லாபகமாக பிடித்து அதனை பாதுகாப்பாக கொண்டு சென்று வனப்பகுதியில் விட்டனர். மேலும் தங்களின் பிள்ளைகள் மற்றும் கால்நடைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் முன் மலைப்பாம்பை பிடித்து சென்ற வனத்துறையினருக்கு அப்பகுதி பொதுமக்கள் பாராட்டி தெரிவித்து வருகின்றனர். எட்டயபுரம் அருகே பள்ளி ஆசிரியருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபரை பொதுமக்கள் பிடித்து தர்மடி கொடுத்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே சிங்கிலிப்பட்டி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் கோவில்பட்டியைச் சேர்ந்த பெண் ஒருவர் இடைநிலை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இவர் பள்ளிக்கு செல்லும் போது அதே கிராமத்தைச் சேர்ந்த முத்துகிருஷ்ணன் என்பவர் தினமும் இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து சென்று வழிமறித்து ஆபாசமாக பேசி பாலியல் தொல்லை கொடுத்து வந்துள்ளார். இந்நிலையில் வழக்கம் போல் பள்ளிக்கு நடந்து சென்ற ஆசிரியரை பின்தொடர்ந்து சென்று பாலியல் தொல்லை கொடுத்த முத்துகிருஷ்ணனை அப்பகுதி பொதுமக்கள் பிடித்து தர்மடி கொடுத்து எட்டயபுரம் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இது குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் முத்துகிருஷ்ணனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பல்லாவரம் அருகே தனியார் செயலி மூலம் ஆர்டர் செய்த உணவு வழங்காமல் ஏமாற்றியதாக கூறி பாதிக்கப்பட்ட நபர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். சென்னை சிறுங்களத்தூர் பகுதியைச் சேர்ந்த சுரேந்தர். இவர் பல்லாவரம் பகுதியில் உள்ள பிரபல தனியார் உணவகத்தில் தனியார் செயலி மூலம் பிரியாணி ஆர்டர் செய்துள்ளார். அப்போது அதில் பேசிய ஊழியர் பணம் அதிகமாக கேட்டு கோரிக்கை வைத்துள்ளார். அதற்கு சுரேந்தர் கூடுதலாக பணம் தர ஒப்புக்கொண்டு ஊழியரை பெற்று வர கூறிய நிலையில் சிறிது நேரத்தில் அவர் டெலிவரியை கேன்சல் செய்துவிட்டு செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துள்ளார். தொடர்ந்து நீண்ட நேரமாக காத்திருந்த சுரேந்தர் டெலிவரி செய்யும் நபருக்கு அழைப்பு விடுத்த போது அவரது செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதால் தனியார் செயலியின் வாடிக்கையாளர் சேவை எண்ணிற்கு தொடர்பு கொண்டு இது தொடர்பாக புகார் செய்துள்ளார். இதையடுத்து சேவை அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்ட போது அலட்சியமாகவே பேசி வருவதாக குற்றம் சாட்டினார். இது குறித்து சுரேந்தர் திருமுடிவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக அவர் பேசிய போது டெலிவரி செய்யும் நபர்கள் தொடர்ச்சியாக இது போன்ற செயலில் ஈடுபட்டு வருவதாகவும் தனது பொருளின் மதிப்பு 1000 ரூபாய் என்றாலும் அதனை அனுமதியில்லாமல் எடுத்து சென்றதால் புகார் அளித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அனுமதியின்றி தனது செல்போனில் இருந்த கால் ரெக்கார்டிங் பதிவுகளை டெலீட் செய்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார். இதுபோன்ற செயலிகளை முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். சேலத்தில் 42வது அரசு பொருட்காட்சியை போக்குவரத்து துறை அமைச்சர் தமிழன் பார்த்திபன் திறந்து வைத்தார். சேலம் போஸ் மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள 42வது அரசு பொருட்காட்சியை போக்குவரத்து துறை அமைச்சர் தமிழன் பார்த்திபன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து அரசின் திட்டங்கள் மற்றும் சாதனைகளை பொதுமக்களுக்கு எளிதில் எடுத்துரைக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருந்த அரங்குகளை பார்வையிட்டார். இந்த பொருட்காட்சியில் பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்கள் மற்றும் கடைகள் அமைக்கப்பட்டுள்ளனர். இதன் தொடர்பாக விழாவில் மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத், சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமணன், சிவகுமார் உள்ளிட்ட ஏராளமான அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு அரசு துறை சார்பில் 227 பயனாளிகளுக்கு 7,27 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் தமிழன் பார்த்திபன் வழங்கினார். காரப்பாக்கத்தில் உள்ள KCG தொழில்நுட்ப கல்லூரியில் 24வது பட்டமளிப்பு விழா
அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி இயக்குனர் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு 560 பட்டதாரி மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்பித்தார். சென்னை காரப்பாக்கத்தில் உள்ள கேசிஜி தொழில்நுட்ப கல்லூரியில் 24வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழ்நாடு அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி இயக்குனர் ராதாகிருஷ்ணன் இளநிலை, முதுநிலை மற்றும் பிஎஸ்டி படிப்புகளை நிறைவு செய்த 560 பட்டதாரி மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். இந்நிகழ்வில் இந்திய அரசின் சோதனை மற்றும் தரச்சான்றிதழ் இயக்குநரகத்தின் தலைமை இயக்குனர் வெள்ளை பாண்டியன் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டார். தொடர்ந்து மேடையில் தமிழ்நாடு அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி இயக்குனர் ராதாகிருஷ்ணன் உரையாற்றினார். அப்போது தங்களது கல்வி பயணத்திற்காக தியாகங்களை செய்த பெற்றோர், பெரியவர்கள் மற்றும் நண்பர்களை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது என்று அவர் அறிவுறுத்தினார். வெற்றியையும் தோல்வியையும் சமமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், கல்வி ஒரு பாஸ்போர்ட் மாதிரி நம்மளை ஊக்கப்படுத்தும் என்றும் நாட்டிற்கும் ஊருக்கும் நல்லது பண்ற மாதிரி மாற்றுவதற்கு வழிவகுப்பதாக தெரிவித்தார். திருப்புவனத்தில் நடைபெற்ற போதையில்லா தமிழ்நாடு எனும் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்தில் கலாம் அறக்கட்டளை மற்றும் இளைஞர்கள் சேவை அறக்கட்டளை உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் சார்பில் போதையில்லா தமிழ்நாடு எனும் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் திருவிடை மருதூர் சரக காவல் துணை கண்காணிப்பாளர் அழகேசன் கலந்து கொண்டு போட்டியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஜூனியர் மற்றும் சீனியர் பிரிவில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு தஞ்சை ராமகிருஷ்ணன் மடம் தலைவர் ஸ்ரீமத் சுவாமி விமர்த்தானந்த மகாராஜ், திருவிடை மருதூர் காவல் ஆய்வாளர் மீனா உள்ளிட்டோர் நினைவு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கினர். கன்னியாகுமரியில் கேரளாவிற்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 3000 கிலோ நியாய விலை கடை அரிசியை மாவட்ட பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் அகதீஸ்வரம் வட்ட பகுதியில் மாவட்ட பறக்கும் படை தனி வட்டாட்சியர் பாரதி தலைமையில் இளநிலை வருவாய் ஆய்வாளர் தினேஷ் உள்ளிட்டோர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது கன்னியாகுமரி அருகே பில்லர் நகரில் உள்ள ஜெனி என்பவரது வீட்டில் கேரளாவிற்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2000 கிலோ நியாய விலை கடை அரிசி கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சோஷபுரம் பகுதியில் உள்ள பாழடைந்த வீட்டில் கேரளாவிற்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1000 கிலோ அரிசி கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து பறிமுதல் செய்யப்பட்ட மொத்தம் 3000 கிலோ அரிசி கோணம் அரசு கிடங்கில் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் சம்பவத்தில் தொடர்புடைய நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை அருகே தலையில் இரத்த காயத்துடன் நபர் ஒருவர் இறந்து கிடந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் சிலைமான் அருகே உள்ள தென்னந்தோப்பில் தலையில் இரத்த காயத்துடன் நபர் ஒருவர் இறந்து கிடப்பதாக சிலைமான் காவல்துறையினருக்கு அப்பகுதி பொதுமக்கள் தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த சிலைமான் காவல்துறையினர் தடய அறிவியல் நிபுணர்களுடன் இணைந்து சோதனை நடத்தினர். பின்னர் உடலை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி வருவது திரையுலக செய்திகள். பிரபல நடிகர் யாஸ் நடிக்கும் டாக்ஸிக் திரைப்படத்தின் ட்ரெய்லரை படக்குழுவினர் வெளியிட்டுள்ளனர். பிரபல நடிகர் யாஸ் டாக்ஸிக் என்ற புதிய படத்தில் நடித்துள்ளார். இயக்குனர் கீது மோகன்தாஸ் இப்படத்தை இயக்கியுள்ளார். இதில் நயன்தாரா, கியாரா அத்வானி, ருக்மணி வசந்த், ஹூமா குரேஷி, தாரா சுதாரியா உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். 1940 முதல் 1970 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் கோவாவில் நடைபெற்ற மாஃபியா கும்பல்களின் பின்னணியை மையமாக கொண்டு இத்திரைப்படம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த படத்தின் ட்ரெய்லர் தற்போது வெளியாகியுள்ளது. யாஷ் அப்பா, மகன் என 2 கதாபாத்திரங்களில் மிரட்டியுள்ளார். வருகின்ற 26ஆம் தேதி டாக்ஸிக் திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாக உள்ள நிலையில் அவரது ரசிகர்களிடையே இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இனி வருவது விளையாட்டு செய்திகள்.
கொரியா மாஸ்டர் பேட்மிண்டன் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி சுற்று போட்டியில் இந்திய வீராங்கனை அஷ்மிதா சலிஹா வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளார். கொரியா மாஸ்டர் பேட்மிண்டன் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி சுற்று போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் இந்திய வீராங்கனை அஷ்மிதா சலிஹா சீன வீராங்கனையான ஹான் குயான்சி உடன் மோதினார். இதில் மிகவும் சிறப்பாக விளையாடிய அஷ்மிதா சலிஹா 21-14, 21-14 என்ற செட் கணக்கில் ஹான் குயான்சியா வீழ்த்தினார். இதன் மூலம் அவர் வெற்றி பெற்று முதல் முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்று அசத்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அந்தமானில் செல்லுலர் சிறையை பார்வையிட்டார் குடியரசு துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன். சாவர்கர் உள்ளிட்ட விடுதலை போராட்ட வீரர்களின் நினைவிடத்தில் மரியாதை. புதுச்சேரி காவல் படைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ண கொடி வழங்கினார் மத்திய அமைச்சர் அமித்ஷா. காவல் படையின் கடின உழைப்பு, துணிச்சல், தொண்டு, அர்ப்பணிப்பு ஆகியவற்றால் கிடைத்துள்ளதாக பெருமிதம். திமுக தலைவர் குடும்பத்தை காக்க தமிழக நலனை பாஜகவிடம் அடகு வைப்பதாக அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. ஆட்சியில் இருந்தபோது எடுத்த முடிவுக்கும் இல்லாத போது எடுக்கும் முடிவுக்கும் முரண்பாடு உள்ளதை சுட்டிக்காட்டல். மேகமலை வருச நாடு மலைப்பகுதி மக்களை அங்கிருந்து வெளியேற்றும் முடிவை கைவிட வேண்டும். தமிழ்நாடு அரசிற்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தல். பெரிய கோவில்களில் மொபைல் போன் பாதுகாக்கும் கவுண்டர்கள் அமைக்க உத்தரவு. கோவிலுக்குள் செல்போன்கள் எடுத்து செல்வது தடுக்கப்படும் என அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அறிவிப்பு. பசிபிக் பெருங்கடலில் உருவான டால்பின் புயல் இன்றிரவு சீனாவின் கிழக்கு கடற்கரையை தாக்கும் என கணிப்பு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஷாங்காய் நகரின் துறைமுக மூடல், கப்பல் பாதுகாப்பாக நிறுத்தம். தொகுதி மறுவரையறை திட்டத்தை அமல்படுத்த மத்திய அரசு மீண்டும் முயற்சி. காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் குற்றச்சாட்டு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றனர். மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.